பனை சார்ந்த வாழ்வியலை வெளிப்படுத்தி அழிந்து வரும் பனைத்தொழிலை மீட்டெடுக்கும் வகையில் விழுப்புரம் அருகே பனை கனவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அடுத்த பூரிக்குடிசை நரசிங்கனூர் கிராமத்தில் பனங்காடு என்ற இடத்தில் 3ஆம் ஆண்டு 6ஆம் திணை பனை கனவு திருவிழா நேற்று தொடங்கியது. பனங்காடு மற்றும் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் இணைந்து நடத்தும் இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து மக்கள் கலந்து கொண்டனர். இதில் பனை சார்ந்த பொருட்கள், அதன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. பனை ஓலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட கூடைகள் போன்ற கைவினைப் பொருட்கள், அணிகலன்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முதல் நாள் திருவிழாவில் கள், பதநீர் மற்றும் பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் மேள தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு படையலிடப்பட்டன. பனையையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் பனை தொழிலாளர்கள் தங்களது வாழ்வியலை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்களை சார்ந்து வாழும் பனை தொழிலாளர்களின் வாழ்வியலை இந்த அரசு புரிந்து மதித்தால் மட்டுமே பனை மரங்களை பாதுகாக்க முடியும் என திருவிழாவுக்கு வந்தவர்கள் தெரிவித்தனர். மக்கள் கொண்டு சேர்க்கணும் விதமாகவும் இவ்வளவு பொருள் மூலமா கிடைக்குது மக்களுக்கு, தமிழ்நாடு ஜனங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவங்க சேர்க்கணும் சொன்னா திருவிழாவோ மற்ற விதமாவோ நாங்க அவங்க தெரியப்படுத்துவோம். 2 வருஷமா இது நடந்துட்டு இது 3வது வருஷம். இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு விவசாய பொருளுக்கும் எவ்வளவு மக்கள் முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே நல்லா இங்க நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் பனை பொருட்கள், அதோடைய ஒவ்வொரு என்னென்ன பண்றாங்க அதுல இருந்து எல்லாமே இங்க பார்த்தோம். நல்லா இருக்கு. ஆனா இங்க பார்க்கும் போதுதான் இது ஒரு பெரிய திருவிழா. இதுல ஃபுல்லா பனை மரத்தை வச்சுதான் செய்யறாங்க, பண்றாங்க. பனை மரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. கொண்டாடுறாங்கன்னு தெரியல. இது எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் இந்த பனை திருவிழா எல்லா ஊரையும் கொண்டாடணும்னு நான் சொல்றேன். என்ற பெயரில் அரசே காவல்துறை மூலம் பொய் வழக்குகளில் ஒட்டுமொத்த பனைத்தொழிலை சீரழித்து வரும் நிலையில் இந்த திருவிழா பனைத்தொழிலை நிச்சயம் மீட்டெடுக்கும் என நம்பிக்கை எழுந்துள்ளது. 2வது நாளாக இன்றும் நடைபெறும் பனை கனவு திருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.